தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. சென்னையை அடுத்த வண்டலூர் பூங்காவில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதாக எமது செய்தியாளர் கார்த்திக் கூறுகிறார். அவர் தரும் தகவல்களை கேட்கலாம். கார்த்திக், அந்த பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை எந்த அளவிற்கு உள்ளது? சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக உள்ளதால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டுள்ளது? தொடர்பான முழு விவரம். சென்னை அடுத்த வண்டலூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்த்தீங்கன்னா தொடர் விடுமுறையின் காரணமாக இங்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையானது அதிக அளவில் காணப்படுகிறது. மேலும் இந்த பகுதியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய மக்கள் நீண்ட வரிசையில் நின்று டிக்கெட் பெற்றுக்கொண்டு உள்ளே வராமல் இருப்பதற்காகவும் அவர்களுக்கு வசதியாக QR கோடு முறையை தற்போது இந்த பூங்கா நிர்வாகம் தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செல்லக்கூடிய மக்களுக்கு சைக்கிள் மற்றும் பேருந்து வசதிகள் மற்றும் பேட்டரி கார் வசதிகள் உள்ளிட்ட பூங்கா நிர்வாகம் செய்திருக்காங்க. மேலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் சுற்றுலா பயணிகள் இந்த பகுதியில் குவிஞ்சிருக்கின்றனர். மேலும் தொடர் விடுமுறையின் காரணமாக குழந்தைகளை அழைத்து கொண்டு பெற்றோர்கள் இந்த சுற்றுலா அதாவது இந்த உயிரியல் பூங்காவில் கரடி, குரங்கு உள்ளிட்ட சிங்கம், மான் உள்ளிட்ட பல்வேறு விதமான விலங்குகளை காண்பித்து தங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்திருக்காங்க. மேலும் நம்மிடம் ஒரு சுற்றுலா பயணி இருக்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ எங்கேருந்து வந்திருக்கீங்க? எப்படி? வணக்கம் சார். திருச்சியிலேருந்து வந்திருக்கோம் சார். திருச்சி லால்குடிலேருந்து வந்திருக்கோம். இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஜூவில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்காக சண்டே மாதிரி கிளம்பி வந்திருக்கோம். நாங்கள் ஒய்ஃபு பையன் எல்லாம் வந்திருக்கோம் சேர்ந்து. சார் இப்போ இங்கே இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் பார்த்துருக்கீங்க, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? அடிப்படை வசதிகள் எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க சார்? சார் அடிப்படை வசதிலாம் உண்மையிலே கிரேட் சார். அதெல்லாம் அங்கங்கே தண்ணி பாட்டில்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அங்கங்கே இது வச்சுருக்காங்க, தண்ணியோட இது எல்லாமே ஃபெசிலிட்டிஸு. அது இல்லாமல் ஃபுட்டு ஃபெசிலிட்டி கொஞ்சம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது சார். எதுவுமே குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை சார். குறிப்பாக இப்போ நீங்கள் விலங்குகள்லாம் பார்த்துருப்பீங்க, புக்ஸில் பார்த்துருக்காங்க, இப்போ நேரில் பார்த்துருக்காங்க, எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்கு. இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமா இப்போ உங்களுக்கு? இந்த விலங்குகள் பார்க்கும்போது அதனுடைய ஆர்வங்கள் எப்படி இருக்குது? நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரியல் பூங்காவில் சுமார் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். மேலும் வனத்துறை சார்பில் பல்வேறு விதமான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் செய்து தந்திருக்கின்றனர். பல நிலவரங்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.